வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்களம் பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்களம் பொங்கிட துணை வந்தானே. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை, வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மரவிதை நேர்த்தி தொழில்நுட்பம் குறித்து விவரிக்கின்றார் கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் PR ரெங்கநாயகி அவர்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. சிப்பிக்காளான் உற்பத்தி செய்து பயனடைந்த விழுப்புரம் மாவட்டம் வடவனூர் கிராம வேளாண்மையாளர் தேவேந்திரன் அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் பவானி வட்டாரத்தில் பிரதம மந்திரியின் புதிய பயிர் காப்பீட்டு திட்ட செயல்பாடு மற்றும் விழிப்புணர்வு முகாம்கள் குறித்து இவ்வட்டார வேளாண் உதவி இயக்குனர் சாவித்திரி அவர்கள் தரும் தகவல்கள். இன்றைய தகவல் நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வந்துள்ள மஞ்சள் விலை அறுவடையின் போது நிலையாக இருப்பதற்கான ஆலோசனை. இன்றைய வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளை பொருட்களின் விலை நிலவரம். ஓசூர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். தமிழ்நாடு பட்டுக்கூடு மற்றும் கச்சா பட்டு நூலின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் மேற்கு மண்டலத்திற்கான வானிலை அறிவிக்கை. உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. வேளாண்மையாளர்களின் பயிர் சார்ந்த தேவையை பூர்த்தி செய்யும் பொருட்டு ஆய்வகத்திலிருந்து பண்ணை வயல்களுக்கு தொழில்நுட்ப பரிமாற்றத்திற்காக 1974ஆம் ஆண்டு வேளாண்மை அறிவியல் நிலையங்கள் துவக்கப்பட்டன. இவை பல்வேறு தொழில்நுட்ப ஆலோசனைகளையும் பயிற்சிகளையும் வேளாண்மையாளர்களுக்கு வழங்கி வருகின்றன. திண்டிவனம் வேளாண் அறிவியல் நிலையத்தில் பயிற்சி பெற்று சிப்பிக்காளான் உற்பத்தி செய்து பயனடைந்த விழுப்புரம் மாவட்டம் வடவனூர் கிராம வேளாண்மையாளர் தேவேந்திரன் அவர்களை சந்தித்த போது டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சிருக்கிறேன். நான் வந்து வடவானூரில் செஞ்சி தாலுக்காவில் இருக்கிற ஒரு விவசாயி. நான் வந்து டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் படிச்சுட்டு எனக்கு சரியான ஒரு வேலை வாய்ப்பு இல்லாததுனால நான் காளான் வளர்ப்பு தொழிலை செலக்ட் பண்ணுறதுக்காக திண்டிவனம் கேவிக்கு போனேங்க. அங்கேருந்து இவங்க காளான் வளர்ப்பு பற்றி டீட்டெயிலாக எனக்கு பயிற்சி கொடுத்து இப்போ அதன் மூலமாக நான் இங்கே காளான் பண்ணை வச்சு டெவலப் பண்ணி வச்சுருக்கிறேன். மேலும் கூடுதலாக இன்னும் ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக என்னை கோயம்புத்தூர் கேவிகா வரைக்கும் அனுப்பியிருக்கிறாங்க. அங்கேயும் ட்ரைனிங் எடுத்துருக்கிறேன். மேற்கொண்டு நான் இங்கே இப்போ காளான் பண்ணி வச்சு நல்ல இன்கமிங் வந்துன்னு இருக்குதுங்க. எனக்கு முதல்ல வைக்கோல் துண்டு துண்டாக கட் பண்ணிக்கணுங்க. அதுக்கு தனியாக மிஷின் இருக்குதுங்க, கொடுத்துருக்காங்க. அந்த மிஷின் பார்த்திங்கன்னா வைக்கோல் 4 இன்ச்சில் 2 இன்ச் வரைக்கும் கட் பண்ணி போட்டு அதை ஃபஸ்ட்டு நல்லா அலசிக்கணுங்க. தண்ணியில் வச்சு அலசி ஒரு 3 ஹவர்ஸ் அதை தண்ணியில் ஊற வச்சிடணுங்க. அதுக்கப்புறமா அதை எடுத்து அங்கே பாயில் பண்ணுறதுக்கு அங்கே தனியாக வச்சுருக்குறோங்க. அந்த பாயிலிங் மெத்தட் வச்சுருக்குறோம். அந்த பாயிலிங் மெத்தட் அது உள்ளே வச்சு வைக்கோல் ஒரு 75 மினிட்டு 65 மினிட்லேருந்து 75 மினிட் வரைக்கும் அதை பாயில் பண்ணணும். பாயில் பண்ணி அதை எடுத்து உலர்த்தி அந்த ஈரப்பதம் கையில் எடுத்து பிழிஞ்சு பார்த்தா அது ஒட்டக்கூடிய அளவுக்கு இருக்கணும். தண்ணி கீழே சொட்டக்கூடாது. அட் த சேம் டைம் கையில் ஒட்டணும்.
அதுதான் இதோட கரெக்டான ஈரப்பத தன்மை. அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் அது கரெக்டான பக்குவத்துக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அந்த வைக்கோல் எல்லாம் கும்பலாக குமிச்சு அதுக்கப்புறமா அதை எடுத்து பாலிதீன் பை எடுத்து லப்பர் பேண்ட் போட்டுக்கணுங்க. லப்பர் பேண்ட் போட்டு அது உள்ளே வந்து ஒரு கைப்பிடி விதை அளவு எடுத்து அதுக்குள்ளே போடணுங்க. போட்டாச்சுனாக்கா அதுக்கப்புறம் ஒரு அரடி அளவுக்கு அப்ராக்சிமேட்டாக அரடி அளவுக்கு வைக்கோல் வந்து அந்த உலர்த்தி வச்சுருக்க வைக்கோல் வந்து அதுக்குள்ளே போட்டு நல்லா அமர்த்தி திரும்பவும் அதை விதையை ஒரு கைப்பிடி விதையை எடுத்து சுற்றி வைக்கணுங்க. அந்த அதேமாதிரி விதை இருக்குது இல்லைங்க, மேலே விதை இருக்கும், கீழே விதை இருக்கும். அது சென்டர் பாயிண்டில் ஓட்ட போடணுங்க. அதேமாதிரி எத்தனை இடத்துல எத்தனை லேயர் நீங்கள் போட்டிருக்கீங்களோ அத்தனை லேயருக்கு அடுத்த மாதிரி ஹோல்ஸை நீங்கள் போட்டு வைக்கணுங்க. 15 நாள்லேருந்து 20 நாளுக்குள்ளே வந்து காளான் வந்து இது வந்து வர ஆரம்பிக்குங்க. இதுக்கு வந்து ஃபஸ்ட் வந்து குடில் வந்து வைக்கணுங்க. இந்த குடில் வைக்கிறதுக்கு வந்து ஸோ உள்ளே வந்து கீழே வந்து மணல் தரையில் வந்து மணல் கொட்டணுங்க. தரையில் ஃபுல்லாக மணல் கொட்டிட்டு அதுக்கப்புறமா அதில் தண்ணி விட்டுக்கிட்டு வரணும். அதே நேரத்தில் கூலிங் ஆகிறதுக்காக ஒரு துணி இது கோணிப்பை வந்து சுற்றி கட்டியிருக்கணும். கோணித்தரை சுற்றி கவர் ஆகிருக்கணும். அதில் வந்து தண்ணி சொட்டுறதுக்காக பைப் வந்து நாங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ மேனுவலாக வந்து எல்லாம் பண்ணலாங்க, பட் ஆனால் நான் வந்து பைப் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறேங்க. ஸோ வந்து பண்ணியிருக்கணும். அதே நேரத்தில் வந்து டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 25 டிகிரியிலேருந்து 28 அதுதான் தாங்கணும். அதுக்கப்புறம் போகக்கூடாதுங்க. 25 நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா அந்த மொட்டு வந்து வர ஆரம்பிக்கும். சின்னதாக திம்பிள் மாதிரி வர ஆரம்பிக்கும் நீங்கள் போட்ட ஹோல்ஸ் வழியாக. ஸோ வர ஆரம்பித்த உடனே நம்ம தண்ணி வந்து அதுக்கு ஒவ்வொரு பெட்டுக்கும் ஒவ்வொரு 3 பெட்டுக்கும் எல்லாம் 4 பெட்டு வைக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து 3 பெட்டு தான் வச்சுருக்கிறேங்க. 3 பெட்டுக்கும் ஒவ்வொரு பெட்டுக்கும் தனித்தனியாக நாசில் இருக்கும். 2 நாள் அது மொட்டு வந்து 2 நாள் அல்லது 3 நாள் பொறுத்து 3 நாள் பொறுத்து பார்த்திங்கனாக்கா அது காளான் வந்து பெருசாக வர ஆரம்பிச்சிடும். உடனே அது வந்து மார்னிங் வந்து 3 o'clockலேருந்து 4 o'clock அல்லது 5 o'clockக்குள்ளே நாங்கள் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி பேக் பண்ணி கொண்டு போய் எல்லோரும் கஸ்டமர்ஸுக்கு எல்லோரும் எங்கெங்கே நீடு இருக்கோ விழுப்புரம் உழவர் சந்தை அண்ட் செஞ்சி திண்டிவனம் ஃபுல்லாக கஸ்டமர்ஸ் ஏரியா ஃபுல்லாக எல்லோருக்கும் வீடு வீடாக கொண்டு போய் யாருக்கு வேணுமோ தென் கேவிகே ஆஃபீஸ் கூட போயிருக்குது. எல்லாருக்கும் யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு எல்லாம் வந்து டைரெக்டாக டெலிவரி. மேலும் விவரங்கள் பெற 09578749836 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டாரத்தில் பிரதம மந்திரியின் புதிய பயிர் காப்பீட்டு திட்ட செயல்பாடு மற்றும் விழிப்புணர்வு முகாம்கள் குறித்து விவரிக்கிறார் இவ்வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர் ஆர் சாவித்திரி அவர்கள். பவானி வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர். பிரதம மந்திரியின் புதிய பயிர் காப்பீட்டு திட்டத்தில் நாங்கள் வந்து விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு முகாம்கள் மற்றும் அம்மா திட்ட முகாம்கள், விதை கிராம திட்ட முகாம்கள் ஆகியவற்றின் மூலமாக விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த புதிய பயிர் காப்பீட்டு திட்டத்தில் பவானி வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் நிலக்கடலை, கரும்பு 3க்குமே வந்து நாங்கள் முன்னுரிமை கொடுத்து பண்ணிகிட்ருக்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா நிலக்கடலைக்கு 15/11/2012 வரைக்கும் நாம் விதைப்பு பொய்ப்புக்கு நம்ம பணம் கட்ட முடியும். அதுக்கு வந்து இப்போது ஒரு 200 பேர் அதுக்கு அதிகமான பேர் பயன்பெற்றிருக்கிறாங்க, அதில் கட்டி இருக்கிறாங்க. இதை 15/11/2012 மிக குறுகிய காலமாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து இதுக்கு நாங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கிறோம். அதை பயன்படுத்தி எல்லாருமே வந்து கட்டுறதுக்கான அனைத்து நடவடிக்கைகளையும் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் எல்லாத்துக்கும் நாங்கள் லீஃப்லெட்ஸ் கொடுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கிறோம். கரும்புக்கு வந்து இனி நீங்கள் விதைப்பு பொய்ப்பு கிராப் லாஸ் இது எல்லாத்துக்குமே கட்ட முடியும். எள்ளுக்கு இன்னுமே டைம் இருக்குது. நாம் ஜனவரியிலிருந்து ஆரம்பிக்கலாம். விதைக்க முடியாத நிலைமை, விதைப்பு பொய்ப்பு, விதைத்த பின் கிராப் இழப்பீடு இதுக்கு 3மே கட்ட முடியும். இதை வந்து இந்த திட்டத்தை வந்து நாங்கள் எக்ஸ்டென்ஷன் ஃபங்க்ஷனரிஸ் அப்படிங்கிற முறையில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர், வேளாண்மை இணை இயக்குனர், வேளாண்மை துணை இயக்குனர் உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகளும் எங்களுக்கு வந்து உறுதுணையாக இருக்கிறாங்க. நாங்கள் அனைத்து வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர்களுமே எங்களுக்கு கீழே வேளாண்மை அலுவலர்கள், வேளாண்மை உதவி அலுவலர்கள் கிராமமாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தி
அதுக்கு தகுந்த மாதிரி விவசாயிகளுக்கு பயன்பெற அனைத்து நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஈரோடு மாவட்ட விவசாயிகள் அனைவரும் அனைத்து பயிர்களுக்கும், அதாவது அறிவிக்கை செய்யப்பட்ட பயிர்கள் மற்றும் அறிவிக்கை செய்யப்பட்ட கிராமங்களில் என்னென்ன பயிர்கள் காப்பீடு திட்டத்தில் இணைக்கப்பட்டு இருக்கிறதோ அதற்கு ஏற்றாற்போல் அவங்க காப்பீடு செய்து முழு பலனையும் பெற கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விவரங்கள் பெற 09443894031 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். இனி வருவது தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வந்துள்ள மஞ்சள் விலை அறுவடையின் போது நிலையாக இருப்பதற்கான ஆலோசனை. இந்தியா உலகின் முன்னணியில் மஞ்சள் உற்பத்தியாளர், நுகர்வோர் மற்றும் ஏற்றுமதியாளராக இருக்கின்றது. இந்திய நறுமணப் பொருட்கள் வாரியத்தின் 3வது முன்கூட்டிய மதிப்பீட்டின்படி 2015-16 ஆண்டில் இந்தியாவில் மஞ்சள் 1.85 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் பயிரிடப்பட்டு 9.57 லட்சம் டன்கள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. நாட்டின் மஞ்சள் உற்பத்தி முன்னணியில் தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு, கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிரா, மேற்கு வங்காளம் மற்றும் ஒரிசா ஆகிய மாநிலங்கள் உள்ளன. தமிழ்நாட்டில் ஈரோடு, சேலம், தருமபுரி மற்றும் நாமக்கல் ஆகியவை மஞ்சள் பயிரிடப்படும் முக்கிய மாவட்டங்களாகும். இந்தியாவில் உற்பத்தியாகும் மொத்த மஞ்சள் உற்பத்தி 92% இந்தியாவிலேயே நுகர்வு செய்யப்படுகிறது. மீதமுள்ள மஞ்சள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. ஐக்கிய அரபு நாடுகள், ஜப்பான், ஈரான், மலேசியா, அமெரிக்க ஐக்கிய நாடுகள் மற்றும் ஐக்கிய அரசு நாடுகள் ஆகிய வெளிநாடுகளுக்கு மஞ்சள் அதிக அளவு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசத்தில் வெள்ளம் காரணமாக நடப்பு பருவத்தில் மஞ்சள் உற்பத்தி குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு மற்றும் கர்நாடகாவில் தொடர் வறட்சியினால் மஞ்சள் உற்பத்தி குறைந்துள்ளது. வர்த்தக மூலங்களின்படி தமிழ்நாட்டில் 7 முதல் 10 லட்சம் மூட்டைகள் நல்ல விலையை எதிர்பார்த்து இருப்பில் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் நடப்பு பருவத்தில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் மஞ்சள் உற்பத்தி அதிகரித்துள்ளதாக வர்த்தக மூலகங்கள் தெரிவித்துள்ளன. தமிழ்நாட்டில் தற்போது மஞ்சள் வரத்து பவானி, சத்தியமங்கலம் மற்றும் மைசூர் ஆகிய இடங்களிலிருந்து வருகின்றது. மஞ்சள் உற்பத்தி செய்யும் மாநிலங்களில் உற்பத்தி குறைந்தாலும் மகாராஷ்டிராவிலிருந்து வரும் மஞ்சள் வரத்து தமிழ்நாட்டின் தேவைகளை பூர்த்தி செய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இச்சூழலில் விவசாயிகள் விற்பனை முடிவுகளை எடுக்க ஏதுவாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வேளாண் மற்றும் ஊரக மேம்பாட்டு ஆய்வு மையத்தின் கீழ் இயங்கி வரும் விலை முன்னறிவிப்பு திட்டம் கடந்த 19 ஆண்டுகளாக ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நிலவிய மஞ்சள் விலையை ஆய்வு செய்து சந்தை ஆய்வுகளை மேற்கொண்டது. ஆய்வுகளின் அடிப்படையில் தரமான மஞ்சளின் விலையை அறுவடையின் போது குவிண்டாலுக்கு ரூபாய் 8000 முதல் 8500 வரை கிடைக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் விவசாயிகள் விற்பனை முடிவுகளை எடுக்குமாறு பரிந்துரைக்கப்படுகின்றனர். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி உள்நாட்டு மற்றும் ஏற்றுமதி சந்தை தகவல் மையம், வேளாண் மற்றும் ஊரக மேம்பாட்டு ஆய்வு மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641003. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 042224314005. விளம்பர இடைவேளைக்கு பின் வேளாண் செய்திகள் தொடரும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10-15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இனி வருவது வேளாண் சந்தை. இன்றைய வேளாண் சந்தையில் தமிழ்நாடு வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் இன்றைய விலை நிலவரம். கம்பு இதர ரகம் தேனியில் குறைந்தபட்ச விலையாக 1740 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1820 ரூபாய்க்கும், சோளம் இதர ரகம் காரமடையில் குறைந்தபட்ச விலையாக 1800 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய்க்கும், துறையூரில் குறைந்தபட்ச விலையாக 1290 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1670 ரூபாய்க்கும், மக்காசோளம் இதர ரகம் திண்டுக்கல்லில் குறைந்தபட்ச விலையாக 1350 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1550 ரூபாய்க்கும், காரமடையில் குறைந்தபட்ச விலையாக 1400 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1600 ரூபாய்க்கும்,
நெல் இதர ரகம் கம்பத்தில் குறைந்தபட்ச விலையாக 1520 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1580 ரூபாய்க்கும், கெங்கவல்லியில் குறைந்தபட்ச விலையாக 920 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 980 ரூபாய்க்கும், பருத்தி இதர ரகம் திண்டுக்கல்லில் குறைந்தபட்ச விலையாக 3500 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 4400 ரூபாய்க்கும், கொளத்தூரில் குறைந்தபட்ச விலையாக 4500 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 5200 ரூபாய்க்கும், புளி தருமபுரியில் குறைந்தபட்ச விலையாக 4000 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 4200 ரூபாய்க்கும், பாப்பாரப்பட்டியில் குறைந்தபட்ச விலையாக 4000 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 4200 ரூபாய்க்கும், வாழை பூவன் சின்னமனூரில் குறைந்தபட்ச விலையாக 900 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1000 ரூபாய்க்கும், மஞ்சள் விரலி கரூரில் குறைந்தபட்ச விலையாக 7600 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 7800 ரூபாய்க்கும், சேலத்தில் குறைந்தபட்ச விலையாக 7600 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 8500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தொடரும் வேளாண் சந்தையில் ஓசூர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 5 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 55 ரூபாய்க்கும், கீரைகள் கட்டு ஒன்று 5 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 25 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு ஒன்று 6 ரூபாய்க்கும், புதினா கட்டு ஒன்று 3 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்திரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட்டின் விலை 80 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 200 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 160 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 600 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 60 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சம்பங்கை 1 கிலோ 10 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 240 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டைப்பூ 1 கிலோ 10 ரூபாய்க்கும், விருச்சிப்பூ 1 கிலோ 30 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தமிழ்நாட்டில் முன்னணி நகரங்களில் பட்டுக்கூடு மற்றும் கச்சாப்பட்டு நூலின் இன்றைய விலை நிலவரம். தருமபுரியில் மஞ்சள் பட்டுக்கூடு 1 கிலோ அதிகபட்சமாக 371 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 300 ரூபாய்க்கும் சராசரியாக 344 ரூபாய்க்கும், வெண்பட்டுக்கூடு 1 கிலோ அதிகபட்சமாக 521 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 310 ரூபாய்க்கும் சராசரியாக 451 ரூபாய்க்கும், சேலத்தில் வெண்பட்டுக்கூடு 1 கிலோ அதிகபட்சமாக 520 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 440 ரூபாய்க்கும் சராசரியாக 464 ரூபாய்க்கும், கோயம்புத்தூரில் வெண்பட்டுக்கூடு 1 கிலோ அதிகபட்சமாக 490 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 389 ரூபாய்க்கும் சராசரியாக 450 ரூபாய்க்கும், ஓசூரில் மஞ்சள் பட்டுக்கூடு கிலோவிற்கு அதிகபட்சம் மற்றும் குறைந்தபட்சம் சராசரியாக 345 ரூபாய்க்கும், வெண்பட்டுக்கூடு அதிகபட்சம் குறைந்தபட்சம் மற்றும் சராசரியாக 1 கிலோவிற்கு 430 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் அண்ணா அரசு பட்டு பரிமாற்றகத்தில் கச்சாப்பட்டு நூலின் இன்றைய விலை நிலவரம். பேசின் கச்சாப்பட்டு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சம் குறைந்தபட்சம் மற்றும் சராசரியாக 2970 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் மேற்கு மண்டல மாவட்டங்களான கோவை, ஈரோடு, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 32.4 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 22.5 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 62.3%ஆகவும், காற்றின் வேகம் மணிக்கு 4.8 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 17.8%ஆகவும், மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 31.3 டிகிரி செல்சியஸாகவும், மழை அளவு 0 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 359.7 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 966.7 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 5ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் பலமான காற்று வடகிழக்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவு பெற்றது. மீண்டும் அடுத்த வேளாண் செய்திகள் சந்திப்போம். வணக்கம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம் விவசாயிகளின் நன்மையை நோக்கிய முன்னேற்றம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். ஒவ்வொரு வயலுக்கும் நீர், ஒவ்வொரு துளியிலும் அதிக விளைச்சல். சரியான நீர்ப்பாசன முறைகள் மற்றும் நீர் பாதுகாப்பின் புதிய தொழில்நுட்பங்களுடன் பூமியின் நீரளவு அதிகரிக்கும். வட்டார அளவில் நீர்ப்பாசன திட்டங்கள் நடக்கும்.
நீர் பாசனமற்ற இடங்களிலும் நீர் பாய்ச்சுவதால் உற்பத்தி அதிகரிக்கும். இந்திய அரசின் மாபெரும் திட்டம் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். வேளாண்மையில் விதை மிகவும் இன்றியமையாத இடுபொருள் ஆகும். விதைகளை விதை நேர்த்தி செய்வதன் மூலம் முளைப்பு திறனை அதிகரிப்பதோடு பூச்சிகள் மற்றும் நோய்கள் தாக்குதலிலிருந்து பாதுகாக்கலாம். மரவிதை நேர்த்தி தொழில்நுட்பம் குறித்து விவரிக்கின்றார் கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் PR ரெங்கநாயகி அவர்கள். இந்த நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டிருக்கும் அனைத்து வேளாண் பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்பொழுது மர விதை தொழில்நுட்பம் பற்றி நாம் சற்றே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். நம் நாடு தொன்று தொட்டு வேளாண்மை செய்து வரும் நாடாகும். வேளாண்மையில் ஈடுபட்டு வரும் அனைத்து வேளாண் பெருமக்களுக்கும் விதை என்றால் என்ன, வேளாண் உற்பத்தியில் விதையின் முக்கியத்துவம் மற்றும் விதையின் குணநலன்கள் பற்றி நன்கு தெரிந்திருக்கும். வேளாண்மை பயிர்களில் விதை உற்பத்தி முறைகள் மற்றும் விதைச்சான்று முறைகள் வழிமுறைப்படுத்தப்பட்டு நன்கு தரமான விதைகள் உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றன. ஆனால் மர விதைகளை பொறுத்த வரையில் இதுவரையில் விதை உற்பத்தி தொழில்நுட்பமோ மற்றும் விதைச்சான்று நுட்பங்களோ வரைமுறைப்படுத்தப்படவில்லை. அதுவும் மர விதைகளை பற்றிய ஆராய்ச்சி கடந்த 30லிருந்து 35 வருடங்களாகத்தான் நடைபெற்று கொண்டு வருகிறது. விதையிலிருந்து பெறப்படும் மரக்கன்றுகளே சிறந்த வழி என்பது மட்டும் ஆராய்ச்சியின் மூலம் தெரிய வந்துள்ளது. உதாரணமாக ஆனைமலை பகுதியில் உள்ள டாப் ஸ்லிப்பில் தேக்கு மர விதை உற்பத்திக்கு ஏற்றவாறு விதை உற்பத்தி இடம் மற்றும் விதை தோட்டம் உள்ளது. இதை ஆங்கிலத்தில் சீட் ப்ரொடக்ஷன் ஏரியா மற்றும் சீட் ஆர்ச்சர்ட் என்று சொல்லுவோம். இந்த சீட் ஆர்ச்சர்ட் அல்லது சீட் ப்ரொடக்ஷன் ஏரியாவிலிருந்து பெறப்படும் விதைகளானது நன்கு தரமான விதைகளாக இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் மரக்கன்றுகள் உற்பத்திக்காக சேகரிக்கப்படும் அனைத்து விதைகளையும் உடனடியாக நாம் பயன்படுத்த இயலாது. ஏனெனில் மர விதைகளில் பல்வேறு வகைப்பட்ட விதை உறக்கங்கள் உள்ளன. விதை உறக்கம் என்பது சில குறிப்பிட்ட காரணங்களினால் விதையானது நன்கு முதிர்ந்த உயிருள்ள விதைகள் கூட நல்ல சூழ்நிலைகளில் விதைக்கப்பட்டும் முளைக்க இயலாமல் இருப்பதாகும். இதற்கு தகுந்தவாறு விதை நேர்த்தி செய்து விதைகளின் முளைப்பு திறனை அதிகப்படுத்தலாம். இந்த விதை உறக்கமானது பல்வேறு வகைப்பட்ட காரணிகளினால் ஏற்படுகிறது. சில மர விதைகளில் கடின உரைகளினாலும் சில மர விதைகளில் வளர்ச்சி ஊக்கிகளில் ஏற்பட்டும் மாறுபாடுகளினாலும் சிலவற்றில் தேக்கு போன்றவற்றில் முளைக்கரு சரியாக முற்றாததினாலும் இந்த விதை உறக்கம் ஏற்படுகிறது. தேக்கு விதைகளை 1 வார காலத்திற்கு குளிர்ந்த நீரில் அடுத்தடுத்து ஊற வைத்து உலர வைப்பதன் மூலம், அதாவது 24 மணி நேரம் ஊற வைத்து 24 மணி நேரம் உலர வைப்பதன் மூலம் விதைகளின் முளைப்பு திறனை அதிகப்படுத்தலாம். சந்தன விதைகளை வளர்ச்சி ஊக்கிகளில் ஏற்படும் மாறுபாடுகளினால் சந்தன விதைகளில் விதை உறக்கம் உள்ளது. இவற்றை நீக்குவதற்கு 0.5% ஜிப்ரெலிக் அமில கரைசலில் 24 மணி நேரம் ஊற வைத்து பின்பு நிழலில் நன்கு உலர்த்த வேண்டும். ஊற வைத்த விதைகளை உலர்த்துவதன் மூலம்தான் முளைப்பு திறனை அதிகப்படுத்த முடியும். இதே மாதிரி உலர்த்திய விதைகளை நிழல் பாங்கான நாற்றங்கால் அமைத்து, நிழல் பாங்கான இடங்களில் நாற்றங்கால் அமைத்து அவற்றில் விதைக்க வேண்டும். அவ்வாறு விதைத்தால் 40லிருந்து 60% விதை முளைப்பு திறனை பெற முடியும். மேலும் சந்தன விதைகளுக்கு அதை சார்ந்து வளரக்கூடிய ஒரு தாவரம் தேவைப்படுகிறது. சந்தன விதைகளை நாற்றங்காலில் போடும் அன்றே பைகளில் துவரை அல்லது சவுக்கு விதைகளை போட்டுவிட வேண்டும். இவ்வாறு போட்டால் சந்தன விதைகளை நாற்றங்காலிலிருந்து பைகளில் எடுத்து நடும் பொழுது அந்த துவரை அல்லது சவுக்கு விதைகளும் முளைத்திருக்கும். செம்மரம் பற்றி இப்பொழுது அனைவருக்கும் தெரிந்திருக்கும்.
தேக்கு விதைகளை நேர்த்தி செய்வது போலவே செம்மர விதைகளை 48 மணி நேரம் குளிர்ந்த நீரில் ஊற வைத்து உலர வைப்பதன் மூலமும், இது மாதிரி உலர வைத்த விதைகளை மாட்டுச்சாண கரைசலில் 24 மணி நேரம் வைத்திருந்து நன்கு சூரிய ஒளி படும் இடத்தில் நாற்றங்கால் அமைக்க வேண்டும். ஏனெனில் இந்த செம்மரமானது சூரிய ஒளியை விரும்பக்கூடிய மரமாகும். இந்த மாதிரி சூரிய ஒளி படும் இடத்தில் நாற்றங்கால் அமைத்து விதைகளை விதைப்பதன் மூலம் 40 to 75% விதை முளைப்பு திறன் அதிகரிக்கப்படுகிறது. அடுத்ததாக வணிக ரீதியாக அதிக முக்கியத்துவம் வாய்ந்த மலைவேம்பு, சவுக்கு, தைல மரம் போன்றவற்றை பற்றி பார்க்கலாம். இவற்றில் சவுக்கு மற்றும் தைல மர கன்றுகளை விதையில்லா பெருக்கம் அதாவது வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன், விதையில்லா பெருக்கம் மூலம் உற்பத்தி செய்து கொள்ளலாம். ஆனால் மலைவேம்பு விதையின் மூலம் மட்டும்தான் விதை பெருக்கம் செய்யப்படுகிறது. இந்த விதையானது நன்கு கடினமான தோலுக்குள் உள்ளது, கடின உரை உள்ளது. இந்த கடின உரையை நீக்காமல் நாற்றங்காலில் விதைக்கும் பொழுது விதை முளைப்பதற்கு 6 மாதத்திலிருந்து 1 வருட காலம் ஆகும். இந்த குறுகிய காலத்தில் நல்ல நாற்றுக்களை பெறுவதற்கு அந்த விதைகளை விதை உரையிலிருந்து உடைத்து எடுத்து 0.5% ஜிப்ரலிக் அமில கரைசலில் 24 மணி நேரம் ஊற வைத்து பின்பு விதைப்பதன் மூலம் விதை முளைப்பு திறன் 20% 60% வரைக்கு உயர்த்தப்படுவதுடன் குறுகிய காலத்தில் நாம் அதிக அளவு தரமான நாற்றுக்களை பெறலாம். மேலும் விவரம் பெற பேராசிரியர் முனைவர் PR ரெங்கநாயகி அவர்களை 09486587062 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். 21/11/2016 திங்கட்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க, தோட்டக்கலை துறையின் மூலம் கடனுதவி பெற்று பெருநகர காய்கறி சேகரிப்பு மையம் அமைத்து பயனடைந்த நீலகிரி மாவட்டம் மிஷன் வளாக பகுதியை சேர்ந்த வேளாண்மையாளர் ஜி பரத் அவர்கள் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரம். ஈரோடு மாவட்டத்தில் தோட்டக்கலை பயிர்களுக்கு பிரதம மந்திரியின் புதிய பயிர் காப்பீட்டு திட்டத்தில் பங்கேற்கும் முறைகள் குறித்த மாவட்ட அளவிலான செயல்பாடுகள் குறித்து இம்மாவட்ட தோட்டக்கலை துணை இயக்குனர் பி. தமிழ்செல்வி அவர்கள் தரும் விளக்கம். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் முட்டை காடை வளர்ப்பு குறித்து நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் என் நர்மதா அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.